வணக்கம். சென்ற எபிசோட்ல ஸ்கெடியூல் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத பத்தி நான் சொன்னேன். சில மாணவர்களும் சில கேண்டிடேட்ஸும் எங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, நாங்க எப்படி அதை தவிர்ப்பது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய கல்லூரிகளுக்கு செல்லுகிற போது பேராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மாணவர்கள் சரியாக கவனிப்பதில்லை, அவங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. மாணவர்களும் நாங்க படிக்கிறோம், கொஞ்ச நேரத்துல எங்களுடைய கவனம் சிதறுது, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சைமன் சினக் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புத்தகமும், ஸ்டார்ட் வித் வை. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு செயலை செய்கிற போது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும் வெற்றி பெற முடியாது. அதை எதுக்காக செய்யறோம், அந்த எதுக்காக செய்யறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்றாரு. அந்த லீடர்ஸ் ஈட் லாஸ்ட்ல ஒரு தலைமை பண்பு உள்ளவர்கள் எவ்வளவு தூரம் முதிர்ச்சியோட நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. அவர் அந்த புத்தகத்துல இந்த பிரசன்ட் ஜெனரேஷனை பத்தி டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களால ஒரு விஷயத்துல தொடர்ந்து கவனம் செலுத்த முடியல, கொஞ்ச நேரத்துல அவங்க கவனம் சிதைந்து போகுது. இதை நானே பார்த்திருக்கேன். ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரிகளுக்கு போய் பேசுகிற போது அவங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு பந்தய குதிரை போட்டியை பார்க்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த கவனச்சிதறலை நம்மால் உணர முடிகிறது. பல பேராசிரியர்கள் இந்த கோவிடினுடைய தாக்குதலுக்கு பிறகு இந்த இளைய தலைமுறையினுடைய கவனம் சிதறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறார்கள். அதனால இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம எப்படி நாம பாடத்தை படிப்பது? இல்ல ஜே கிருஷ்ணமூர்த்தி கான்சென்ட்ரேஷன்ங்கிறதே தவறுன்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்லுவோம், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவர் சொல்றாரு கான்சென்ட்ரேஷனே தவறு. ஏன்னா கான்சென்ட்ரேஷன்ங்கிறதே ஆர்டிபிஷியல். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குன்னா அது செயற்கையாக தான் டைல்யூஷன்ல இருந்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் ஆக்குறோம். ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படின்னா அது ஒரு ஃபோர்ஸ்னால நடக்குது, எகெயின்ஸ்ட் அவர் வில்லுனால நடக்குது. அது ஒரு ஆர்டிபிஷியல். கொஞ்ச நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சோம்னா தலைவலி வந்துடும். அதனால சில பேர் என்னமோ மாதிரி இருக்கு அப்படிமா. ஆனா அட்டென்ஷனோட படிக்கிறார். அட்டென்ஷன் எப்படின்னா, ஒரு புலி ஒரு மான இரையா கொள்ள போகுது அப்படின்னா அது அப்படியே போகுது பின்னாடி. அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அதை யாராவது ஃபோர்ஸ் பண்றாங்களா, நீ அந்த மான புடின்னு? அந்த டைம்ல அது செயற்கையா அந்த மான தேடி போகுதா? கிடையாது. அந்த மான் தான் அப்போது அதுக்கு உலகமாவே இருக்கு, வேற எதுவுமே உலகம் கிடையாது. அந்த ஒரு நிமிடம் 2 நிமிடத்துல அந்த மான் அல்லது அந்த காட்டெருமை அதுதான் அதுக்கு உலகம். அப்ப அது அடிமேல் அடி எடுத்து போறதை பார்க்கலாம். நம்ம வீட்டுல கூட தட்டான்கள் இருந்தா அந்த பள்ளிகள் அதை பிடிக்கிறதுக்காக அந்த பள்ளி போகும்போது பாத்தீங்கன்னா அடிமேல் அடி எடுத்து அதுதான் உலகம்ங்கிற மாதிரி போகும். இந்த மாதிரி இருக்கிறது தான் அட்டென்ஷன். அப்ப இந்த அட்டென்ஷனோட நாம படிக்கிறது தான் டிஸ்ட்ராக்ஷனுக்கு வெளியே வர்றதுக்கான வழி. ஒரு அழகான ஒரு திரைப்பட பாடல் வருது, அது நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னா அதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்கறது கிடையாது. அங்க டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. அதை முழுமையா நம்ம அட்டென்ஷன் செலுத்தி நம்ம கேட்கிறோம். அதனால கவனம் அப்படிங்கிறதுக்கும் கேட்பது என்பதற்குமே வித்தியாசம் இருக்கு. கேட்பது என்பது காதுகளால் நிகழ்கிறது, ஆனால் கவனம் என்பது காதுகளால் மட்டும் நிகழவில்லை, மனத்தாலும் நிகழ்கிறது. அப்ப அந்த கவனத்தை அதிகரித்துக் கொள்வதற்கு என்ன செய்வது, கவன சிதறல் இல்லாமல் எப்படி படிப்பது, இதுதான் இன்னைக்கு நாம பேச போற விஷயம். இதுல முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்முடைய கவனம் புற நிகழ்வுகளால் சிதறாமல் இருப்பதற்கு ஒரு ஸ்கெடியூல் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஸ்கெடியூலை ப்ரிப்பேர் பண்ணாலே இன்னைக்கு நம்ம இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது ஒரு கவன குவிப்பு அது ஒரு பெரிஃபரல்ல நடக்கும். இன்னைக்கு நம்ம இதை படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய கவனத்தை அது சிதறடிக்காமல் செய்வதற்கான வழியாகிறது. நம்முடைய கவனத்தை கூர்மைப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்கிறது. அடுத்தது, நாம எந்த இடத்துல படிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு செக்லூடட் பிளேஸா, அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடமா சூஸ் பண்ணிக்கணும். ஒரு செக்லூடட் பிளேஸ்னா எப்படின்னா, அந்த இடத்துல வெளியில இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் உள்ள வராத மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கம்யூனிகேஷன்ல நமக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்களாக இருப்பது, தடைகளாக இருப்பது நாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வெளிப்புற நிகழ்வுகளும் மனத்துக்குள் நிகழ்கிற நிகழ்வுகளும் இடைஞ்சலாக இருக்கின்றன. அதனால நாம ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வேணும்னாலும் எந்த புத்தகத்தை வேணா படிப்பாங்க. நான் பார்த்திருக்கேன். எலக்ட்ரிக் ட்ரெயின்ல நான் குரோம்பேட்டையில இருந்து வரும்போது சில பேர் பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டே வருவாங்க, நின்றுகிட்டே படிச்சுட்டே வருவாங்க. அவங்க எக்மோர்லயோ சேத்பட்லயும் இறங்குவாங்க. ஆச்சரியமா இருக்கும், எப்படி இந்த கிரௌட்ல ஒருத்தர் கொய்யாப்பழம் வித்துட்டு போவாங்க, ஒருத்தர் பர்ஸ் வித்துட்டு போவாங்க, யாரோ ஒருத்தர் யாசங்க கேட்டுட்டு போவாங்க. ஆனா இவங்க அதுல ஆழ்ந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, ஐ கேன் ரீட் எ ப்ளூ புக் இன் தி மிஸ்ட் ஆஃப் எ பேண்டிமோனியம். அந்த மாதிரி கவனத்தை செலுத்தக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். ரெண்டாவது,
படிப்பதற்கென்று ஒரே ஒரு இடத்துல தான் நம்ம படிக்கணும். வீட்டுல படிக்கிறதுனா அந்த இடத்துக்கு போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சமையல் ரூம்ல உட்காந்து படிப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டே படிப்பாங்க. சில பேர் என்னன்னா வரவேற்பறையில உட்காந்து டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. யாராவது வந்து பேசிட்டு இருப்பாங்க, அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க. பாடத்துல அவங்களால கவனமே செலுத்த முடியாது. இன்னும் சில பேர் பெட்ரூமுக்கு போவாங்க, பெட்ரூம்ல உட்காந்து படிக்கிறது, அப்படியே தூங்கிட வேண்டியது. என்ன சொல்றாங்கன்னா தூக்கம் வராமல் இருப்பதற்கு காரணம் பெட்ரூமை நீங்க தூங்குறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நிறைய பேர் என்னன்னா பெட்ரூம்ல படிக்கிறது, பாட்டு கேட்கறது, செல்ல பாக்குறது, இதுக்கெல்லாம் செலவு பண்றதுனால அவங்களால தூங்க முடிவது இல்லை. அதனால படிக்கிற இடத்துக்கு நீங்க ஒரு 21 நாள் போக ஆரம்பிச்சிட்டாங்களே, 22வது நாள் அங்க போய் உட்கார்ந்த உடனேயே படிக்கணுங்கிற எண்ணம். ரெண்டாவது, நீங்க மைண்டை எந்த அளவுக்கு டிசிப்ளின் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா 22வது நாள்ல இருந்து வெளியில எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது. உங்களை அறியாமலேயே உங்கள் மனம் குவிய தொடங்கும். அடுத்தது, அந்த பாடத்தை நீங்கள் படிக்கிற போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தம் போட்டு படிப்பாங்க, அது சரியல்ல, சில நேரத்தில் டயர்ட் ஆயிரும். அதனால படிக்கிற போது என்ன பண்ணணும்னா முக்கியமான பகுதிகளை நீங்கள் அடிக்கோடிட்டு கொண்டு படிக்க வேண்டும். பக்கத்திலேயே ஒரு நோட்டை வச்சு சில பாயிண்ட்ஸை நோட் டவுன் பண்ணிக்கிட்டே நீங்க படிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கவனம் சிதறாது. ஏன்னா அது நோட் டவுன் பண்ண பாருங்க, என்ன பாயிண்ட் என்ன, கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த புத்தகமே உங்களுடைய உலகமாகும். அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கால்பந்து விளையாடுகிற போது நீயே கால்பந்தாக மாறு, நீ உணவருந்துகிற போது நீயே உணவாக மாறு, நீ மழையில் நனைகிற போது நீயே மலராக மாறு. அந்த மனநிலையோடு படி. அந்த மனநிலையோடு அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிற போது, நீங்கள் குறிப்புகள் எழுதுகிற போது வெளியில எந்த சத்தம் கேட்டாலும் உங்களுக்கு கவனம் சிதறாது. அதுக்கப்புறம் சில பேருடைய யுக்தி என்னன்னா, இந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு படிச்சுட்டு ஒரு 1/2 hour படிச்சு முடிச்ச உடனே ரிகாப்சுலேட் பண்ணுவாங்க. அப்ப அந்த ரிகாப்சுலேஷன் பண்ணும்போது கண்களை மூடிட்டு உட்கார்ந்து ரிகாப்சுலேட் பண்றவங்க உண்டு. சில பேர் நடந்துகிட்டே ரிகாப்சுலேட் பண்ணுவாங்க. நான்லாம் அப்படியே நடந்துகிட்டே ரிகாப்சுலேட் பண்ணுவேன். ஏன்னா 1 மணி நேரத்திற்கு மேல் ஓர் இடத்தில் அமரக்கூடாது என்று அண்மைய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 1 மணி நேரத்துக்கு மேல நீங்க உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒபிசிட்டி வரும், கிட்னி ப்ராப்ளம் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே 1 மணி நேரத்திற்கு 10 நிமிடங்கள் அப்படியே நடந்து உங்களை தளர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 நிமிஷம் நான் ரிகாப்சுலேட் பண்ணுவேன். அந்த பாடம் ஃபுல்லா என் ஸ்கிரீன்ல ஓடும். நான் எடுத்திருக்கிற நோட்ஸ் படி அது ஓடும். இப்ப கூட சில முக்கியமான நிகழ்வுகளை நான் ரிகாப்சுலேட் பண்ணுவது உண்டு. அது மாதிரி ரிகாப்சுலேட் பண்ணும்போது நான் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருப்போம். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்றதும் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் முடியும் போது நம்ம என்ன இன்னைக்கு பண்ணோங்கிறத ரிவிஷன் பண்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே நம்முடைய மொபைல் போன் தான். மாணவர்களால அந்த செல்போனை பார்க்க முடியாமலே இருக்கிறது இல்ல. போக்கஸ்ல மிக அழகா டேனியல் கோல்மேன் சொல்றாரு, இன்னைக்கு பல பேரு எந்திரிச்ச உடனே முடிக்கிறது அவங்களுடைய மொபைல்ல தான், அல்லது இமெயில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய மனசை இது ஆக்கிரமிச்சுட்டே இருக்கிறதுனால அவங்களால சுத்தில என்ன நடக்குதுன்னே தெரிய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒரு முறை சொன்னாரு, 4 பேர் அவேர்னஸ் பத்தி பேசிட்டு போறாங்களாம் கார்ல. ஆனா அவங்க காரு ஒரு ஆடு மேல ஏறினதே தெரியாம அவங்க அவேர்னஸ் பத்தி பேசிட்டு போறாங்க. நிறைய பேர் பைய விட்டுறது, பர்ஸ் விட்டுறது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன் தான். அன்றாட வாழ்க்கையிலையும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். கவனம் சிதறினால் சில நேரங்களில் உயிரே சிதறிவிடுகிற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால இந்த படிப்புக்காக மட்டும் கவன சிதறல் என்பது அல்ல, அன்றாட வாழ்க்கையிலேயே நம்ம அவேர்னஸோட இருப்பதற்கு பழகி கொள்வது அவசியம். ஒரு ஷேவ் பண்ணும்போது ஒரு அவேர்னஸோட, தண்ணீர்ல குளிக்கும் போது நிறைய பேர் நிறைய தண்ணீரை வீணடிப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்ம அவேர்னஸ் கொண்டு வந்தோம்னா அது படிப்புலயும் அவேர்னஸா இருக்கும். அதனாலதான் இந்த வாக்கிங் மெடிடேஷன் அப்படின்னு புத்தர் சொல்லுவார். என்னன்னா, ஒரு நடை பயிலுகிற போது கூட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது விழிப்புணர்வுடன் நாம் நடை பயில்வது அவசியம். அந்த மாதிரி அவர்கள் செய்கிற போது அவர்களுடைய கவனம் குவிய தொடங்கும், சிதறுவது குறை. மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய பேர் பக்கத்திலேயே வச்சுட்டு படிக்கிறதுனால எந்த மெசேஜ் வந்தாலும் அது பார்க்கணுங்கிற ஆர்வம் ஏற்படுது. அதுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பிங்கான மெசேஜ் வந்தா கோபம் ஏற்படுது, அப்படியே கவனம் சிதற ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்ணணும்னா, டோன்ட் டிஸ்டர்ப் மீன்னு போட்டுட்டு நீங்க மொபைல்ல படிக்கிறதா இருந்தா அந்த மொபைல்ல இருக்கிற மெட்டீரியல்ஸை மட்டும் படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க நோட்ஸா படிக்கிறதும் புத்தகமா படிக்கிறதும் நல்லது. மொபைலை கொண்டு போய் ஒரு ஓரமா வச்சிருங்க. டெய்லி மொபைலை பார்க்கறதுக்கு காலையில ஒரு 1/2 மணி நேரம், ராத்திரி ஒரு 1/2 மணி நேரம். அதுக்கு மேல என்ன மிகப்பெரிய தகவல் நமக்கு வரப்போகுது? நம்ம ஒன்றும் மிகப்பெரிய பொறுப்புல இல்லையே. உடனே தகவல் வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், நீங்க ஓடி வாங்கன்னு சொல்றதுக்கான தகவல் எதுவும் வரப்போறது இல்லை. அதனால அதை ஓரமா வச்சுட்டு அதை 1/2 மணி நேரம் மட்டும் பயன்படுத்தலாம், அதுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் அதுல இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் குறையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷெட்யூல்ல
எந்த டைம்ல டின்னர், எந்த டைம்ல பிரேக்ஃபாஸ்ட், எந்த டைம்ல லஞ்ச் அப்படிங்கறத நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம்னா அதுவும் உங்களுடைய கவனச்சிதறலை குறைக்கும். மறதி ஏற்படுவதற்கு 3 முக்கியமான காரணங்களை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஒன்னு வந்து டிகே த்ரூ டிஸ்யூஸ், அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். 2வது ஆர்வம் இல்லாமல் படிப்பது. ஒரு பாடத்தை படிக்கும் போது ஏன் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுதுன்னா வெறுப்போட படிக்கிறது, இதெல்லாம் படிச்சு தொலைக்க வேண்டியிருக்கேன்னு படிக்கிறது. அப்படி படித்தால் அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகதான் செய்யும். அதுல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு என்னன்னா அதை லைஃபோட ரிலேட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் இருக்குன்னா அதை லைஃபோட ரிலேட் பண்ணுங்க. பாஸ்கல்ஸ் லா இருக்குன்னா அதை லைஃபோட ரிலேட் பண்ணுங்க. பித்தாகரஸ் தியரம் இருக்குன்னா அதை லைஃபோட ரிலேட் பண்ணுங்க. இந்த மாதிரி லைஃபோட ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா அந்த ஆர்வம் தூண்டப்படும். இன்னொன்னு என்னன்னா அதுதான் டிஸ்ட்ராக்ஷன். இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்போது மறதி நிறைய ஏற்படும். நான் ராயக்கோட்ல இருந்து கிளம்புங்கலாம் போகும்போது 1 மணி நேரம் ஆகும். இப்ப நான் சிவில் சர்வீஸ் படிச்சுட்டு இருந்தேன். நான் பஸ்ல உட்காந்துட்டு நான் படிச்சுட்டே போவேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கிளம்புங்கலாம் போனோன்னே இறங்கிடுவேன். ஏன்னா நான் கொஞ்ச நாள்ல அந்த சத்தத்துக்கெல்லாம் என்ன பழக்கிக்கிட்டேன். ஏன்னா நேரம் மிகவும் முக்கியமானது. ஒரு நொடி கூட திரும்ப வராது. அதனால நாம இந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம படிக்கிறதுக்கு ஒரு சரியான அணுகுமுறையை வகுத்து கொண்டால் நிச்சயம் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க முடியும், வெற்றிகளை குவிக்க முடியும். நன்றி, வணக்கம்.